ஹலோ ஆல். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இன் ஜாவா. நம்ம ஜாவால என்னென்ன டேட்டா டைப் இருக்குன்னு பார்க்க போறோம். ஒரு டேட்டா டைப்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேட்டானா என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ வாட் இஸ் டேட்டா? ஒரு டேட்டானா என்ன? டேட்டா இஸ் எ வேல்யூ ஸ்டோர்டு டு எ வேரியபிள். ஒரு வேரியபிளுக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ தான் நம்ம டேட்டான்னு சொல்ல போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா int a is equal to 10. இது ஒரு நம்ம ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். இன்ட்ன்றது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப். ஏன்றது ஒரு வேரியபிள் நேம். அந்த நேமுக்கு கொடுத்துருக்க நம்ம வேல்யூ 10ன்றதா நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். இப்போ டேட்டானா என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம டேட்டால என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 2 டைப்ஸ் தான் இருக்கு. என்னென்னா primitive data type, non-primitive data type. இப்ப primitive data typeனா என்ன, non-primitive data typesனா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, இப்ப நம்ம primitive data typeனா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். primitive data types. இப்ப primitive data typeல ஒரு பைட்ன்றத நம்ம 8 பிட்ஸ்ன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஒரு பைட்ஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். பைட்டும் ஒரு primitive data type தான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொன்று ஒரு இன்டீஜர் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்டீஜரை நம்ம இன்ட் அப்படின்னு தான் நம்ம ப்ரோக்ராம்ல சொல்லுவோம். அந்த இன்ட்ன்றது 4 பைட்ஸ்ல இருக்கும். அப்படின்னா 8 into 4 32 பிட்ஸ். ஓகேங்களா? இன்டீஜர் வந்து 4 பைட் 32 பிட்ஸ். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ன்றது ஸ்மாலர் வெர்ஷன் ஆஃப் இன்டீஜர்னு சொல்லலாம். ஷார்ட் வந்து இப்ப அது வந்து 4 பைட் இன்டிஜர்னா ஷார்ட்னா அதோட சின்னது 2 பைட்னு சொல்லலாம். ஸோ மொத்தமா வந்து 16 பிட்ஸ் இருக்கும். 2 into 8 16. இப்ப ஷார்ட்னா அதோட பெருசு இன்ட். அப்ப இன்ட்டோட பெருசுன்னு ஒண்ணு எடுக்கிறதுனால டபுளுக்கும் இன்னொன்னு ஒரு லாங்குன்னு 2 இருக்கு. LONG. இப்ப டபுள்னா என்ன, லாங்னா என்ன? இப்ப லாங்குன்றது ஒரு இன்டிஜரை அப்படியே லென்த் பண்றதுனால, அதாவது இன்டூ 2ன்னு சொல்லலாம் பைட்ஸை. ஸோ அது வந்து 8 பைட்ஸ்ல இருக்கும், 64 பிட்ஸ்ல இருக்கும். லாங்குன்றது ஒரு இன்டீஜரை நம்ம பெருசா சொல்லும் போது. இப்ப டபுள்னா என்னன்னா, டபுள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃப்ளோட்னு ஒன்று பார்க்கணும். ஃப்ளோட் வந்து ஒரு டெசிமல் பாயிண்ட். ஃப்ளோட்டுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ 0.42 அப்படின்றது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. இப்போ 2.22ன்றது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. 69.69ன்றது ஒரு ஃப்ளோட் வேல்யூ. இப்போ இந்த ஃப்ளோட்டுக்கு வேல்யூக்கான பைட் எவ்வளோனா 4 பைட். 4 into 8 32 பிட்ஸ். ஓகேங்களா? அப்ப இப்ப இந்த ஃப்ளோட்டோட லென்த்தை நம்ம அதிகப்படுத்தி பெருசா சொல்றதுக்காக தான் டபுள் யூஸ் பண்ணுவோம். டபுள் வந்து டெசிமலையே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 4 சம்திங் இருக்கு. இது வந்து ஒரு டபுள்னு நம்ம சொல்லலாம். இப்ப டபுளோட பைட்ஸ்னு இங்க ஃப்ளோட்ல 4னா இங்க 8 பைட்ஸ். 8 பைட்ஸ் வந்து 64 பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன டேட்டா டைப் இருக்குன்னா கேரக்டர் டேட்டா டைப். கேரக்டரை நம்ம வந்து கேர் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணுவோம். கேரக்டருக்கு வந்து 2 பைட்ஸ் தான். ஓகேங்களா? 2 பைட்ஸ் மீன்ஸ் 16 பிட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ வந்து இதை தவிர்த்து நம்ம ஒரே ஒரு டேட்டா டைப் இருக்கு. அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேட்டா டைப், பூலியன் டேட்டா டைப் என்னன்னா மொத்தமே 2 தான். ஒன்னு ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? பூலியன் டேட்டா டைப்ல மொத்தமே ஒன்னு ட்ரூவா இருக்கும் இல்லைன்னா ஃபால்ஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ப்ரிமிட்டிவ் பார்த்தாச்சு. இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். இப்போ நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸ்ட்ரிங்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். ஒரு ஸ்ட்ரிங் வந்து கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். ஃபர்ஸ்ட் கேரக்டர்னா என்ன? இப்போ ஒரு ஏ அப்படின்றது ஒரு கேரக்டர், பி அது தனியா பார்த்தா ஒரு கேரக்டர். இப்போ ஸ்ட்ரிங் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள சும்மா ஒரு எடுத்துப்போமே டைப் அப்படின்னாலே அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். டீன்ற கேரக்டர், ஒய்ன்ற கேரக்டர், பீன்ற கேரக்டர், ஈன்ற கேரக்டர். ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ஷனா சொல்றது நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா? ஸ்ட்ரிங் எப்பயுமே டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரே. அரே அரே வந்து அதேதான், கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ், ஆனா வித் சிமிலர் டேட்டா டைப். சிமிலர் டேட்டா டைப். இப்ப ஒரு அரே இன்டிஜர் அப்படின்னு கொடுத்துட்டோம். இன்ட் அரே அப்படின்னா அது ஃபுல்லாவே நம்மளுக்கு ஒரு இன்டிஜரா தான் இருக்கணும். 2, 4, 5, and 6. ஓகேங்களா? இப்ப இன்டிஜர் அரே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டிஜரா இருக்கணும். அதே நம்ம ஒரு கேரக்டர் அரேன்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து ஏ கம்மா பி கம்மா சி, சி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கேரக்டர் அரேன்றது ஒரு ஒரு கேரக்டரை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ள சொல்லி கொடுக்கலாம். இப்ப அதே நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்லலாம். ஸ்ட்ரிங் அரே அப்படின்னா ஒரு அரேக்குள்ள நம்ம ஸ்ட்ரிங்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணா இருக்கலாம் அதுக்குள்ள. இன்ட்டு அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டரை நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா அதை ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து அரேன்னு சொல்லுவோம். அரே வந்து சிமிலர் டேட்டா டைப்ஸ்ல இருக்கும் ஒரு அரே ஃபுல்லாவே. அடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ். கிளாஸ் வந்து ஆக்சுவலா ஊப்ஸ் கான்செப்ட் கீழே வரும். ஸோ கிளாஸ் அப்படின்னா என்னன்னு நான் இப்ப பேசிக்கா சொல்லிடுறேன். ஒரு கிளாஸ்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாஸ் வேணும்னா கிளாஸ் கிளாஸ் நேம்னு ஒன்று கொடுத்துட்டு இப்போ அந்த கிளாஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு இன்ட் ஏ, ஒரு இன்ட் பி, அந்த மாதிரி நம்ம என்ன வேணுமோ கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூவும் அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு கிளாஸ். இப்ப கிளாஸ்க்கு அப்புறம் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா என்னன்னா, ஆப்ஜெக்ட் வந்து இப்ப கிளாஸ்னு ஒன்று ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாச்சு, ஒரு ஃபார்ம்ன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் கிரியேட் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மை வந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப ஒரு கிளாஸை நம்ம ஒரு ஆப்ஜெக்டா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் நேம் இருக்குன்னா அந்த கிளாஸ் நேமை போட்டு அதுக்கு ஒரு S1 அப்படின்னு சும்மா கொடுத்துட்டு நியூ கிளாஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஈனம். ஈனம்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு டேட்டா டைப்னு சொல்லலாம். இப்ப ஈனம் என்னன்னா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூஸ் இல்ல ஃபிக்ஸ்டு வேல்யூஸ்னு கூட நம்ம சொல்லலாம். கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லைன்னா ஃபிக்ஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளாஸ் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத். ஸோ மொத்தமே இந்த 4 தான் ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டைரக்ஷன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஈனம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா டைப்ஸில் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்துருக்கோம், நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் பார்த்துருக்கோம், அதனோட சைஸஸ்லாம் என்ன, அது என்னென்ன டேட்டா டைப் அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் இந்த டேட்டா டைப்ஸை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ப்ரோக்ராமில் அப்படின்றத பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.